ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். என்னை பெற்றெடுத்த தாய் மற்றும் தந்தையினை முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த ஜோதிடத்தில் அடியெடுத்து வைத்த ஸ்ரீ சங்கரா ஜோதிட நிலையம் காஞ்சிபுரத்தில் நான் படித்துள்ளேன். அவர்களுக்கு திருமதி சங்கீதா அவர்களை வணங்கி மற்றும் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை ஜோதிட குரு பிரம்மா திரு ராஜா சங்கர் ஐயாவின் வணங்கி என்னுடைய சிற்றுரை, அதாவது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காரு ஐயா. எனக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம். ஜோதிட கதமும் எனக்கு தலைப்பு கொடுத்துருக்காரு. அந்த ஜோதிட கதம்ன்றதுல வந்து ஜோதிட சாஸ்திரம் என்பது மேஷம் முதல் 12 ராசிகளில் இடம்பெற்றுள்ள நட்சத்திர மண்டலம் வழியாக சூரியனின் முதல் 9 கோள்கள் பயணம் செய்தும் சுகம் மற்றும் துக்கங்களை அறியக்கூடிய ஜோதிட சாஸ்திரம் ஆகும். சூரியன் பாதையில் அடிப்படையாக கொண்டு 12 ராசிகளாக பிரிக்கப்பட்டு, உதாரணமாக சித்திரை மாதத்தில் சூரியன் பயணிக்கும் ஏதாவது வந்து நான் கேட்டேன்னா மேஷ ராசியில் பயணிப்பார், வைகாசியில் வந்து ரிஷப ராசியில் பயணிப்பார். அதேமாரி வரிசையாக இறுதியாக பங்குனி மாதத்தில் சூரியன் பயணிக்கும் மாதம் மீன ராசி ஆகும். இவை அமையும் ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகும். பூகோண அடிப்படையில் வான்மண்டலங்களில் 360 பாகையாக கொண்டு ஒரு வடிவமாக கருதப்படுகிறது. இதனோடு 12 ராசிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ராசியும் 30 பாகையாக கொண்டு அமைகிறது. மேலும் 12 ராசிகளின் மனித உடலில் கீழ்கண்டு தனது சொந்தமாக இடத்தை கொண்டு ஆட்சி புரிகிறது. அவை யானை என இப்போது பார்ப்போம். மேஷம் தலையாகவும், ரிஷபம் முகமாகவும், மிதுனம் மார்பாகவும், கடகம் இதயமாகவும், சிம்மம் வயிறாகவும், கன்னி இடுப்பாகவும், துலாம் அடிவயிறாகவும், விருச்சிகம் ஆண் பெண் மர்ம உறுப்பாகவும், தனுசு தொடையாகவும், மகரம் முழங்காலாகவும், கும்பம் கணுக்காலாகவும், மீனம் பாதமாகவும் என பிரிக்கப்படுகிறது. மேலும் இந்த ராசிகளுக்கு மேஷம் முதல் மீனம் வரை கடிகார முள் போல் திசை, அதாவது கடிகாரம் எப்படி சுத்தமோ அதே மாரி சுத்தம். மீதி உள்ள ராகு கேது இரண்டும் கடிகார முள்ளுக்கு பின்னாகவே சுத்தம். இவை 9 கோள்கள் ஒவ்வொரு பிறப்பு ஜனல ஜாதகத்தின் இடம்பெற்று ஜாதகத்தில் வாழ்வில் நடைபெற்று கொண்டிருந்த நடக்கப் போவதை ஜாதகத்தில் நன்மை தீமைகளை ஜாதகத்தின் மூலம் தசாபுத்தி மூலமாக அறிய வேண்டியது. வான்மண்டலத்தில் 27 நட்சத்திரங்களும் 9 கோள்களும் மூலமாக நடைபெறும் நிகழ்வுகளை இந்த தசாபுத்தி காலமாக அறியலாம். இந்த தசாபுத்தி காலங்களை ஆராய்ந்து பலம் சொல்லும் விதமாக இருக்கிறது. அதாவது ஐயா வந்து அப்பப்போ சொல்லிட்டு இருப்பார், சாரம் பார்க்கறது எப்படின்றத சொல்லியிருந்தார். இது வந்து எனக்கே அதிகமான முறையில் புரியல. அதுக்கப்புறம் நம்ம திருப்பூர் பாஸ்கர் ஐயா ஒரு நாள் வந்து உட்காந்து அதுக்கப்புறமா நம்ம சொன்னதில் எல்லாமே அவர்கிட்ட சொன்னேன், அது கரெக்டாக இருக்குங்க, நீங்கள் ஏன் இப்போ சார்கிட்ட இதுலன்னு. அதான் சாரம் பார்த்து ஜோதிடத்தில் பார்க்கணுன்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக கோச்சாரத்தில் வந்து இந்த முறையில் மொத்தம்
120 வருடம் ஒரு மனுஷன் வந்து 120 வருடமாக அந்த கிரகங்கள் ஒவ்வொரு இதுவாக பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கேதுக்கு வந்து 7 வருடமும், சுக்கிரனுக்கு 20 வருடமும், சூரியனுக்கு 6 வருடமும், சந்திரனுக்கு 10 வருடமும், செவ்வாய்க்கு 7 வருடமும், ராகுக்கு 18 வருடமும், குருவுக்கு 16 வருடமும், சனிக்கு 19 வருடமும், புதனுக்கு 17 வருடமும் என 9 வருடங்களாக பிரித்து கொண்டு நம் முன்னோர்கள் ஜோதிடமார்கள் அறிந்திருக்கிறார்கள். ஒரு ஜனன காலத்தில் திரிகோணமாக சொல்லக்கூடியது 1, 5, 9 ஸ்தானமாக மிக முக்கியமாக ஸ்தானமாக கருதப்படுகிறது. இந்த திரிகோணத்தில் 1, 5, 9 பாகத்தில் அமரக்கூடிய இயற்கை சுபராக இருந்தால், இயற்கை பாவராக இருந்தாலும், அதாவது இயற்கை சுபராக இருந்தால் நல்லதையே கொடுப்பார், இயற்கை பாவராக இருந்தால் அசுப பலனே கொடுப்பார். லக்னம் என்ற அமைப்பில் ஜாதகருக்கு வரும் நன்மை தீமைகளை சொல்வார்கள். மேலும் 1, 4, 7, 10 ஸ்தானங்கள் கேந்திர ஸ்தானமாக அமைக்கப்படுகிறது. இதில் கேந்திரத்தில் வரும் 4 கிரகங்கள் சுபராகவும் மீதி உள்ளவர்கள் அசுபராகவும் வருகிறார்கள். இதாயா அது வாய்ப்பளித்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பையா, அது பேச்சிலேயே உங்களுக்கு தெரியும். அவங்க தாத்தா காலத்திலிருந்து ஜோதிடர், பரம்பரையாக ஜோதிடர். அப்போ அதனுடைய பேச்சு நிறுத்தி எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல நிதானமாக பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது மற்றவர்களை கவர்ற மாதிரி பேசிய நம்ம இமாச்சலன் ஐயா முதல் பேச்சு என்றாலும் சிறப்பு. ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய நம்மளது திருச்சியை சேர்ந்த ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை ஆசீர்வாதம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சாருக்கு வந்து இது முதல் மீட்டிங் மாதிரி எனக்கு தெரியல, கொஞ்சம் கூட இந்த அச்சு பேசுகிறாம சூப்பராக பேசினாரு. அதுக்கே நம்ம எல்லாரும் இன்னொரு முறை கை தட்டலாம். புதுசாக பேச வர எல்லாருக்குமே நீங்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினாதான் என்னைய மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு மேலே வந்து பேச முடியும். அதனால் ஒருத்தங்க பேச ஆரம்பிக்கும் போது ஒரு கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவர் 10 பாயிண்ட் கொடுக்கலான்னு வருவார். நீங்கள் கைத்தட்டல் பலமாக இருக்கிறத பார்த்தோன்னே 5 பாயிண்ட் கூட கொடுத்துட்டு போயிடுவார். இது எங்க நம்மளுடைய குருநாதர் தங்கப்பாண்டி ஐயாவுடைய ஃபார்முலா அது. அதனால் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க, அதை விட ஒரு பெரிய சிறப்பு எதுவும் கிடையாது. நன்றி சார். அடுத்ததாக பின்னாடி போட்டோ